எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை ரவை வச்சு ஒரு அருமையான கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கிங் பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதும் நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவு முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம ஃபைனலாக தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ முந்திரி பருப்பெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அதே நெய்யில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்ததாக காரத்துக்கு காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வாசத்துக்கு தேவையான அளவு கறிவேப்பிலை. கொஞ்சம் பொரிஞ்சதும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோதுமை ரவை உப்புமாவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணி செய்யுங்க. வெங்காயம் லேசாக பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம கோதுமை ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆட் பண்ண போகிறது வறுக்காத கோதுமை ரவை. அதனால இந்த நேரத்தில் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வறுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு 2 கப் அளவு கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமை ரவையை நீங்கள் தனியாக கூட வறுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அதை அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. அப்போ கோதுமை ரவை லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். உப்புமா நல்லா ருசியாக இருக்கணும்னா நீங்கள் ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும், கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக எடுத்துக்கிற ரவைன்னா நம்மளுக்கு அதே அளவு தண்ணீர் சேர்த்தா போதும். 1 கப் ரவைனா 1 கப் தண்ணீர் சேர்த்தா போதும். ஆனால் இந்த கோதுமை ரவைக்கு மட்டும் நம்ம 1 கப் கோதுமை ரவை எடுத்தோன்னா 2 கப் அளவு தண்ணீர் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் செய்கிற உப்புமாவோட அளவை பொறுத்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை ரவை அருமையாக பொரிஞ்சு வருது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா இந்த நேரத்தில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே இப்போ இது ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வருது. கோதுமை ரவையும் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். தண்ணி பத்தலைன்னா ஒரு 1/2 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். இந்த 2 கப் அளவு கோதுமை ரவைக்கு ஏற்ற தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மொத்தமாக கூட அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளறிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரி பருப்புகளை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபைனலாக கூட 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம கிளறிக்கலாம். இல்லை முந்திரி பருப்பை நம்ம லாஸ்ட்டாக கூட நெய்யில் பொரிச்சிட்டு அதோடு சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். அருமையான சுவையில் கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கோதுமை ரவை நிறைய பிராண்டில் கடைகளில் கிடைக்கும். நாம் கோதுமை ரவையை கடைகளில் வாங்குறத விட வீட்டிலையே நம்ம கோதுமை வாங்கி வறுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு பிடிச்ச சட்னியை நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த கோதுமை ரவை உப்புமாவுக்கு நான் க்ரீன் சட்னி செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குதோ அதை செஞ்சு இதோட ஆட் பண்ணி சாப்பிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.